பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil CBSE channel. நான் உங்களோட Sreeshma ma'am. Hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes. Yes. Hi Kani. Hi Geetika. Hello. How are you? யாருக்கு அந்த how are you? ஓ, கீதிகாக்கு how are you? Okay, நீங்க how are you? Yes, hi பசங்களா. Good evening பா, good evening. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். எஸ் ஹாய் கனி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். ஸோ you will get free notes of this class. இந்த கிளாஸ் கிடையாது, எல்லா கிளாஸோடையும் ஃப்ரீ நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, so yes, that's it I guess. So these are our Xylem NEET toppers of this year. So these are the students who scored above 600 and 500 பசங்களா. ஓகே, ஹாய் கீதிகா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ குடிச்சாச்சா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ கீதிகா, கனி, ஸோ வெரி ஸ்டடி 10th. அப்புறமேல் யாரெல்லாம் இருந்தாங்க? ஸோ கனி இஸ் ப்ரெசன்ட், கீதிகா இஸ் ஹியர். நெக்ஸ்ட்டு அந்த வெரி ஸ்டடி 10th அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கே அவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நான் நல்லா சாப்பிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு மேம் வந்துருந்தேன். மேமோட பெஞ்ச் ஒரு மேம் இருக்காங்கங்க. ஸோ அவங்களோட அம்மா வந்திருந்தாங்க. ஸோ ஷீ மேட் திஸ் ஹோம் மேட் பனீர் கறி கிரேவி. ஸோ அதை போட்டு நல்லா சாப்பிட்டோம். ஓகே, ஹாய் பெஞ்ச். பெஞ்ச் வந்தாச்சு. ஓகே, ஸோ பசங்களே, இஃப் யூ ஆர் பிளானிங் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட சீனியர்ஸ், உங்களோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாராச்சும் வந்து இஸ் பிளானிங் டு கிவ் நீட் ஃபார் ஆஃப்டர் 11th and 12th முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ அவங்க வந்து ஆஃப்லைன் டியூஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ Xylem இஸ் ப்ரொவைடிங் ஆஃப்லைன் டியூஷன்ஸ் ஃபார் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார் போத் JEE அண்ட் NEET. ஸோ இது வந்து ஆஃப்லைன் சென்டர்ப்பா. ஸோ திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூரில் திஸ் கோர்சஸ் ஆர் அவைலபிள். எஸ், நிதின், பிரவீன் அண்ட் மரேஸ்வரன்லாம் வரல. கரெக்ட், எஸ் கனி. ஸோ நான் தான் யார் அந்த நேம்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்ட் 2. ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்டில் வந்து நம்ம எல்லாமே, ஸோ நிதின், பிரவீன், மரேஸ்வரன் அவங்கெல்லாம் இன்றைக்கி ஆப்சன்னு நினைக்கிறேன். ஸோ கனி, கீதிகா, பெஞ்ச் எல்லாருமே இருக்காங்க. மிச்சம் இருக்கிற அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களோட ஹலோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நானும் ரொம்ப குளிர்ச்சியாக உணர்ந்து வருவேன். என்னமோ ஒன்றுடா. எஸ், ஹாய் மேம். ஹாய், உங்களை நான் எப்படி, உங்கள் பேர் சொல்லுங்கள். எப்படி உங்கள் பேர்? வாட் இஸ் யுவர் நேம்? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம வந்து ஹாய் ரூதேஷ். ரூதேஷ் இஸ் ஹியர். எல்லாருமே இங்கே இருக்காங்க இல்லையா? ஓகேப்பா, ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் த அட்டெண்டன்ஸ் ஸோ தட் ஐ நோ. ஓகே, எஸ் ஸ்ரீனிதா. ஓகேப்பா, ஸ்ரீனிதா, ஐ வில் கீப் யுவர் உங்களோட பேர் என்னோட மைண்டில் எதாக இருக்குது மேம் அப்படின்னா அது மைண்டில் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். எஸ், ஸ்ரீனிதா அண்ட் தனஜெய். கரெக்டா? எஸ், தனஜெய் மேம். ஓகேப்பா, தனஜெய், ருதீஷ், கனி, பெஞ்ச், கீதிகா எல்லாருமே இருக்காங்க. மற்றவங்க சொல்லுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இங்கே நாம் மட்டும்தான் இருக்கிறோம். நான் தான் உங்களோட பேர் ரீட் பண்ண, வேறு யாரும் உங்கள் பேர் ரீட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எஸ், வெல்கம். எஸ், Dhanajay and Srinita, Rutesh.
அண்ட் யா ஓகே அவ்வளோதான் கரெக்டா. ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஓவரால் குவாட்ராட்டிக் இக்குவேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் கரெக்டா. ஸோ குவாட்ராட்டிக் இக்குவேஷன் பார்த்தோம். அந்த -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கொஷின் இந்த ஒரு சாப்டர்லேருந்து இந்த சிச்சுவேஷனல் ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு ஆன் okay, so situational problem based on the quadratic equation related to daily life. So which means word problems நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஓகேவா. So word problems today we're going to do. So எல்லாமே நல்ல சூப்பர் questions தான். So I will be discussing the top question, I will be discussing downstream upstream questions. அப்புறமேல் வந்து ஒரு கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டின்ஸ் கூட நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லைக் இங்கே எனக்கு வந்து 0 லைக்குன்னு காட்டுது. எனக்கு நெஞ்சு வலிக்குமா வலிக்காது சொல்லுங்கள். அப்படியே 1 லைக் 2 லைக் மேம் இருக்கிறதே 6 பேர் மேம், அந்த 6 லைக் தான் மேம் வரும் அப்படிங்கிறீங்களா? பரவாயில்ல, நீங்கள் போடுங்க லைக். Okay, so first question பாருங்க. First question. So இதுலேருந்து I will just tell you how to identify questions from quadratic equation and questions from linear pair of two variables. அல்ல linear pair in two variables. அந்த 2 variables linear pair இருக்குது இல்லையா? ஸோ அதில் இருந்தும் quadratic equationsல இருந்தும் எப்படி questions வந்தால் நான் வந்து அதை இது பண்ணுறது ஐடென்டிஃபை பண்ணுறது அது கூட நம்ம வந்து இன்றைக்கி சொல்லுவோம். அந்த downstream upstream அதை சொல்லி தருவேன். எஸ், how to take full marks in case based question. ருதேஷ் நான் சொல்லி தரேன்ப்பா ஓகேவா. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ the diagonal of a rectangular field is, so the diagonal of a rectangular field, so it's a rectangle. என்னடா வர மாட்டேங்குது. So the diagonal of a rectangular field, okay, the diagonal of a rectangular field. So diagonal சொல்லிருக்காங்க, so அதனால you have to draw the diagonal. So diagonal வந்து இது கரெக்டா? ஓகேவா? ஓகே சரி. The diagonal of a rectangular field is 60 meters more than the shorter side அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், ஹாய் மேம், ஐ ஃபீல் இட் என்ன பையன் ஐ ஃபீல் பிட் டிஃபிகல்ட். அது நான் வந்து சொல்லித்தரேன், அந்த கான்செப்ட் புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹாய் மேம், ஐம் நியூ டு யுவர் கிளாஸ். ஹாய் நவநீதன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும் மேம். எந்த ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா யூஸ் பண்ணணும்? இது ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண வேண்டாம், டைரெக்ட்லி நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே சரி. ஸோ இங்கே வந்து பாருங்க, the diagonal of a rectangular field is 16 meters more than the shorter side. ஓகே, ஸோ ஷார்ட்டர் சைடு ஏதோ அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேவா. ஷார்ட்டர் சைடு, if the longer side is 14 meters more than the shorter side, longer சைடும் ஷார்ட்டர் சைடும், ஸோ they are just கம்பேரிங் பண்ணி ஒரு 2 சைடை சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ஷார்ட்டர் சைடை தான் அவங்க வந்து ஓகேவா, அவங்க ஷார்ட்டர் சைடை பேஸ் பண்ணி அவங்க டயக்னலில் வந்து அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க, டயகனல். ஓகே, அதே மாதிரி லாங்கர் சைடையும் வந்து ஒரு ஷார்ட்டர் சைடு அந்த ஒரு இது பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த ஒரு இதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகேவா. ஹா 26 whole square 26 whole square. ஓகே சரியா. ஸோ இப்போ வந்து பாருங்க, you have to then find the length of the sides of the field. So you have to find the length of the field. ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் வந்து அவங்க கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஷார்ட்டர் சைடை வந்து அவங்க பேஸ் பண்ணி ஷார்ட்டர் சைடை வச்சு அவங்க வந்து டயக்னலையும் ஷார்ட்டர் சைடை வச்சு அந்த லாங்கர் சைடையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க இல்லாட்டி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட், ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த டயகனலை வந்து அந்த டயகனல் அண்ட் லாங்கர் சைடு, சப்போஸ் இஃப் ஐம் கிவிங் ஷார்ட்டர் சைடுக்கு நான் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸ் எனக்கு தெரியாது. ஓகே, எக்ஸ் வந்து எனக்கு தெரியாது ஓகேவா. ஸோ எக்ஸ் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னா ஷார்ட்டர் சைடோட லென்த் வந்து எனக்கு என்னது எனக்கு வந்து தெரியாது. இஸ் தட் கிளியர்?
ஸோ ஷார்ட்டர் சைட் தெரியாது. ஸோ அதனால ஷார்ட்டர் வந்து நான் எக்ஸ் எடுங்க. ஏன் மேம் ஷார்ட்டருக்கு எக்ஸ், நீங்கள் லாங்கருக்கு எக்ஸ் எடுக்கலாம். பட் பசங்களா இப்போ நான் வந்து ஷார்ட்டருக்கு வந்து எக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் டிஃபைன் டயகனல். என்னன்னா டயகனல் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க, the diagonal of a rectangular field is 16 meters more than the shorter side. Okay, so shorter side is x அப்படின்னா அதை விட 16 more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இங்கே பாருங்க 16 more அப்படின்னா you have to add. So 16 plus x plus 16 வந்துடும். So you got diagonal. Yes Kani, very good. Yes the Dhanajay, very good pa, அதுதான் வரும். Okay, so அப்போ longer side போங்க. If the longer side is 14 meters more than the shorter side. Okay, so x plus 14 is the length of the longer side. Is that clear? So இதுதான் வந்து இப்போ நமக்கு கிடைச்ச இது. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ யூ கான் ரைட் லைக் திஸ். உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். If this is shorter side, length வந்து x plus 4. Okay, and this x plus 14 diagonal length வந்து x plus 16. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு இப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து it's not the proper way to write on your answer sheet. ஓகேவா? So first you have to write let the length of shorter side is equal to x. Okay, clear? Yes Navneethan, good pa, good. So அப்படினா then the length, இது நீங்க இப்படி மேம் நீங்க கோமா போட்டனால நானும் கோமா, நீங்களும் அதுக்கு தெளிவா எழுதணும். Let the length of the longer side that is equal to x plus 14. Okay, so diagonal length, okay, so that is equal to x plus 16. Okay, இப்போ வந்து நம்ம எல்லாமே எழுதியாச்சு. Ma'am, shorter side is 10 and longer side is 24. Yes bench, correct answer. Very good. Yes, okay, clear அப்படின்னு நவநீதன் சொல்லியிருக்காங்க. பசங்க அப்புறமே நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் டவுட்? சொல்லுங்க டவுட் கேளுங்க. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் திஸ் சைட் அண்ட் திஸ் சைட். ஒரு ரெக்டாங்கிளோட இந்த ஆங்கிள் நமக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரின்னு தெரியுமா? ஸோ யூ ஹாவ் திஸ் அண்ட் திஸ். ஸோ பை யூசிங் எந்த தியரம் யூஸ் பண்ணணும் பசங்களா? பை யூசிங் பைத்தகோரஸ் தியரம். Okay, by using Pythagoras theorem, நம்ம வந்து என்ன எழுதலாம்? x square plus x plus 14 கண்ணு தெரிய மாட்டேங்குதா? the whole square is equal to x plus 16 the whole square. Clear? இப்போ வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus b the whole square, ரைட்? இது ரெண்டுமே a plus b. ஸோ அப்போ அந்த ஒரு ஃபார்மேட்டில் யூ ஹாவ் டு சால்வ். ஸோ தட் இஸ் x square plus 28x plus 14 6. You will get 169. 169. Okay, so this is equal to x square plus 32x plus 16 வந்து 256 you will get. Correct? 256. 16 into 16, 36, 3. Yes, 256. So 256. Okay, இப்படி கிடைச்சிச்சா? ஒரு மினிட். ஓகே, எஸ், ஹாய் ஆகாஷ். மேம் சிபிஎஸ்சி வேல்யூவேஷன் ரிசல்ட் வந்து ஓகே, உங்களுக்கு 58ன்னு ஷோ ஆகுது. இட் மைட் பி
ஓகே எனக்கு வந்து ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகேவா. ஓகே சூப்பர் டைம் ஸ்பேஸ் இஃப் யூ இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் யூ கேன் ஜஸ்ட் ஓகே. ஓ அப்படி வருதா? ஸோ நான் அது கேட்டுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா. என்னோட அக்கார்டிங் டு மீ அது வந்து மோஸ்ட்லி உங்களோட மார்க்ஸ் தான். ஓகே அவுட் ஆஃப் வாட் எவர் த டோட்டல் மார்க்ஸ் 80க்கு தான் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து கிளியர் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் சூப்பர் டைம்ஸ். ஐம் நாட் ஷுர். ஸோ ஷுவராக இல்லாத விஷயம் எனக்கு சொல்ல முடியாது இல்லையா. எஸ் ஓகே எஸ் ஓகே சரியா. ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2x². இந்த x² இந்த சைடு வந்துடும். அண்ட் மற்றவங்க எல்லாருமே நான் அந்த சைடு எடுத்துப்பேன். 32x minus 28x plus 256 minus 196. So here you will get x² is equal to 4x plus 0 6 1. கரெக்டா? இல்லை 60 வரும். 60 you will get. So x² minus 4x minus 60 is equal to 0 you will get. So you can use minus. Yes. யா மோஸ்ட்லி 80க்கு தான் வரும். எனக்கு அதுதான் என்னோட ஒரு இது. பட் இருந்தாலும் நான் கிளியராக அதை வந்து நான் என்ன சொல்லலாம், வித்தவுட் கன்ஃபர்மேஷன் ஐ கான் டெல் ரைட். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக தெரியலன்னு சொல்லிட்டு போகிறதா ஐ வுட் ப்ரிஃபர். நான் வந்து அது ஐ வில் ஜஸ்ட் செக் வித் someone I know and I will let you know. ஓகேவா நெக்ஸ்ட் லைவில் சொல்கிறேன். ஓகே ஸோ டிட் யூ கெட் சம்திங் லைக் திஸ் பசங்களா? ஏதாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சு. x² minus 4x plus either you can use minus b plus or minus root of b² minus 4ac or middle term split பண்ணி கூட நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேவா. ஸோ middle term split பண்ணி எப்படி எழுதலாம்? ஸோ x² minus, so you have to get, so this is my quadratic equation, x² minus 4x minus 60 is equal to 0. So sum is equal to எனக்கு வந்து minus 4 வரணும். And product I should get minus 60. minus 60 I have to get. Correct? Ma'am, okay, I will come to that. Dhananjay. Okay, first நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். பசங்களா என்னப்பா வரும்? எனக்கு 8 கிடைக்கணும். ஆனா வந்து இப்போ can I just take 12? எதுப்பா எடுக்கலாம்? minus 4. நெட்டு காலியா? அச்சோ என்னடா ஆச்சு? இருங்க ஐ வில் ஜஸ்ட் செக் வித் தட். ஓகேவா சூப்பர் டைம் ஸ்பேஸ் இருங்க நான் பார்க்குறேன். ஓகே ஐ வில் டூ திஸ் லேட்டர். ஓகே ஸோ நான் அது பார்க்குறேன். அதனால சுற்றி வருதுக்கா. ஓகே புரியுதுடா. ஸோ minus 60 எங்கெல்லாம்ப்பா வருது? minus 60 தானே வரும். 256 minus 196 0 15 6 times yes 60. Okay, yes, can anybody tell sum minus 4? Yes, sum minus 4 வரணும். and product வந்து minus 60 வரணும். ஸோ 60 வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 into 2 வரும். அதே மாதிரி 12 into 2 12 into 5 வரும். கரெக்டா? 12 into 5. மிச்சம் இருக்கிறது நாளைக்கு லைவ் இல்லைப்பா. நாளைக்கு லைவ் இல்லை. எவ்ரி ஒன் லைக் சொல்லுங்கடா ஆன்சர் சொல்லுங்கடா. ஓகே ஸோ என்னப்பா வரும்? எனக்கு -4 வரணும். ஸோ ஓகே வி வில் டூ டைரக்ட்லி பை இது சும்மா டைம் கன்சியூம். x is equal to minus b plus or minus root of b² minus 4ac divided by 2a. So x is equal to 4 plus or minus root of b² is 16 minus plus 4 into 60 you will get divided by 2. So x is equal to 4 plus or minus root of 16 plus 120 divided by 2. So x is equal to 4 plus or minus root of 136. Oh, something is
x square 4x. Okay. Okay, minus 4x minus 30x. 4 square 16. 136 தான் வரும். 4 into okay 2 4 okay. X is equal to 4 plus or minus root of 16 plus 240 வருமா? Correct? Yes, 240 divided by 2. So x is equal to 4 plus or minus root of 652 வரும். 256 divided by 2. So 256 அப்படிங்கிறது 16 odd square. So x is equal to 4 plus or minus 16 divided by 2 you will get. So அப்போ ரெண்டு வேல்யூஸ் வரும் 4 plus or minus 16 divided by 2 xக்கு ஓகேவா. So x is equal to 4 plus 16 divided by 2 that is equal to 20 divided by 2 that is equal to 10. And x is equal to 4 minus 16 divided by 2 you will get a negative answer. Correcta? So length எப்பயாச்சு நீங்க வந்து நெகட்டிவ்ல சொல்லுவீங்களா? நெகட்டிவ்ல சொல்லுவீங்களா? இல்ல since அதான் பெஞ்ச் சொல்றாங்க கரெக்ட். 10 varum ma'am. 6 minus 6 not possible since the sides cannot be negative. Yes correct bench, correct. Yes Sarah, hello ma'am, hi ma'am. So அப்போ வந்து negative side இது எடுக்க வேண்டாம். So x is equal to 10 is one of the sides. So x is equal to 10 is the shortest side, right? Shortest side என்ன எழுதி வச்சிருக்கேன்னு தெரியல. So shortest side is 10. Okay, so what about the longest side? So longest side is long side அப்படினு என்ன லாகா? Okay, long side அப்படிங்கிறது that is x plus 14, so which is 10 plus 14 which is equal to 24 you will get. So these are the sides of the rectangle. வருது negative is not possible. Super அடிபொலி. So yes, bench is correct. So 24. Navanidan kedachacha. Okay pa, super pa bench. 10 by 10 for your answer. எல்லாருக்குமே 10 by 10. Okay, diagonal கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. So diagonal கூட கண்டுபிடிச்சிடலாம். So diagonal order value is x plus 16 வருமா? That is 10 plus 16. That is equal to 26. Correct answer goes to everybody. So this is the answer. Okay, clear? Next question polama. Next question. Yes Kani, super amazing. Okay, so Dhanajay, yes. Okay, so இப்போ Dhanajay doubt நம்ம வந்து கொஞ்சம் clear பண்ணிக்கலாம். So he was asking x square plus 1, correct? So x square plus 1 is equal to 0. Okay, so value of x. So x க்கு வந்து இப்போ real value வராது. ஓகேவா? x square plus 1 is equal to 0 வரும்போது real value வராது. Okay, there won't be a real value. இங்க பாருங்க, x square plus 1 is equal to 0. x square is equal to minus 1. x is equal to root குள்ளார negative வரக்கூடாது. Thank you Navneethan. Thank you. Okay. ஓகேவா தனஜய்? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் வராது. ஸோ எக்ஸுக்கு வந்து நோ பாசிபிள் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், நோ பாசிபிள் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், ஐ மீன் ரியல் வேல்யூஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எப்பவுமே வந்து பாசிட்டிவ் தான் வரணும். ஸோ அப்படி பாசிட்டிவ் வந்தால் தான் அந்த ரியல் நம்பர்ஸில் வந்து அது எக்ஸிஸ்ட் பண்ணும். சப்போஸ் அது நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் திங். ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், இமேஜினரி ரூட் அந்த மாதிரி ஒரு இதில் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட நீங்கள் வந்து பாருங்க, ஸோ ஜஸ்ட் டேக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ ஜஸ்ட் டேக் த டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? d square minus 4ac. We will just check the nature of the root. ஓகேவா? ஸோ x minus 1, x வந்து nature of the root தான். ஓகே, சரி. So what is b here? b is equal to 0. கரெக்டா? b வந்து 0. So 0 minus 4 into 1 into c is 1.
So D is basically -4 you are getting. So therefore அங்க real root exist ஆகாது. That means real numbers இருக்காது. So x க்கு வந்து real numbers வராது, some imaginary number. So real roots does not exist. Okay, for this quadratic equation real roots does not exist, but some imaginary root exist அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா தனஜய், is that clear? ஓகேவா? ஸோ மைனஸுக்கு வந்து ரூட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இமேஜினரி ரூட்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஓகேவா தனஜய்? ஓகேனா? எஸ் மேம். ஓகேப்பா, வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். ஓகே, ஸோ ஐ நெவர் சீன் சச் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து 2 இயர்ஸாக நான் வந்து இது பண்ணுறதில்ல, இந்த ஒரு கொஸ்டின் அது பார்த்ததில்ல. பட் இட் கம்ஸ் அண்டர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, எஸ் கீதிகா, எஸ் பா, எஸ். Okay, so read the question. 1/4 of a herd of camel was seen in forest. Okay, twice the square root of the herd had gone to the mountains, and the remaining 15 camels were seen on the bank of the river. Find the total number of camels. Rapid revision video வருமா மேம்? ஓகே, ஸோ இஃப் நீடட் வி வில் டூ தட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து மேம் எங்களுக்கு ரிவிஷன் வேணும் அப்படின்னா என்ன பெஞ்ச் அதுக்குள்ளார கண்டுபிடிச்சிங்க. யா, தட் இஸ் கரெக்ட் ஒன்லி. உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து டெஃபினெட்லி ஈவன் நெக்ஸ்ட் டே கூட, நெக்ஸ்ட் 2 டேஸ்க்குள்ளார நம்ம வந்து ரிவிஷன் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஹாய் மெஸ்ஸி. ஓகே, எஸ் எஸ், வெரி குட் பெஞ்ச். அதே தான். ஸோ இப்போ வந்து லெட்ஸ், இப்போ வந்து என்ன நடக்குது, 3 சினாரியோஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து காடு. ஸோ காட்டுக்குள்ளார வந்து 1/4 ஆஃப் த ஹர்ட். ஸோ ஒரு டோட்டல் வந்து நான் இங்கே ஹாய் சொன்னேன், எனக்கு ஹாய் இல்லை. ஹாய் கனி. ஆமாம், ஓகே. What is the equation for it? Yes, I will tell you. Okay, so equation எப்படி அது வருது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து இப்போ எனக்கு தெரியாது எவ்வளோ கேமல்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேமல்ஸ் எனக்கு தெரியாது, கரெக்டாக? ஸோ ஐ வில் ஜஸ்ட் டேக் வந்து என்ன சொல்லலாம், எக்ஸ்ன்னு எடுத்துடலாமா? எக்ஸ் வேணாம், வி வில் சப்ஸ்டியூட் எக்ஸ் அப்படின்னு வேறு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் டேக் கே ஃபார் கனி. சும்மா ஓகேவா? நவநீதன், நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? ஓகே, ஸோ இப்போ கே வந்து டோட்டல்னு வச்சுக்கோங்க. டோட்டல் கேமல்ஸ். ஓகேவா? கே வந்து டோட்டலாக இருக்கிற கேமல்ஸ். கே வந்து டோட்டல் கேமல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட்குள்ளார வந்து 1/4 ஆஃப் த ஹர்ட் அப்படின்னா 1/4 of the total. So total here is K. So 1/4 of the total வந்து காட்டுக்குள்ளார போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, மவுண்டெயின்ஸ். ஸோ மவுண்டெயின்ஸ்ல வந்து என்னாச்சு, twice the square root of the herd. ஸோ டோட்டல் நம்பர் வந்து K, அதோட ஸ்கொயர் ரூட், அதோட ட்வைஸ். ஸோ ட்வைஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹர்ட் வந்து மவுண்டெயின்ஸ் போயிடுச்சு. ரிமைனிங் 15 camels were seen on the bank of the river. ஸோ இதுதான் ரிவர். ஓகேவா? ஸோ இந்த ரிவர் கிட்ட 15 camels இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த திங். எஸ் தனஜய். ஓகேவா? ஸோ இப்போ வந்து K is the total. ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாக ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆட் ஆல் த எங்கெல்லாம் போனேன் இந்த ஃபுல் கேமல்ஸில் நான் வந்து ஆட் பண்ணால் டோட்டலாக எனக்கு வந்து K camels will be there. ஓகே, சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இது இக்குவேஷன் எப்படிப்பா வரும்? ஸோ 1/4 of K plus 2 root K plus 15 is equal to K. ரைட்? ஸோ இது வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு தெரியாது. சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த போத் சைட்ஸ். யா, எப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க? எஸ் பெஞ்ச், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க தனஜய், வெரி குட். ஓகே. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் அ பாசிபிள் வே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷன் ரூட் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வி வில் ரிமூவ் த ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வி வில் ரிமூவ் த ஃப்ராக்ஷன்.
So fraction remove பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? So both the sides now 4 ஆல multiply பண்ணுவேன். So on both sides I will just multiply with 4. Okay, so what will happen? So in the 4 and in the 4 will get cancelled. You will get k. 4 into 2 is 8 root k plus இது வந்து 60 வருமா? 4 if 20 60 you will get. So here you will get 4k. Okay? Okay va? Multiply by 4 on both sides. Yes, Kani, good, very good. Okay, yes. சரி, இப்போ வந்து அந்த k அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் இப்போ வந்து எனக்கு ரூட் கேவை மட்டும் தனியாக எனக்கு வேணும். ஸோ ஐம் ஜஸ்ட் மேக்கிங் ரூட் கேயை மட்டும் தனியாக. ஸோ இப்போ வந்து என்ன வரும் பசங்களா? 8 ரூட் கே, ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 4k மைனஸ் கே மைனஸ் 60 அப்படின்னு வருமா? ஓகே, கே ரூட் கேயை மட்டும் நான் அங்கேயே வச்சுக்க. ஐ நீட் டு அந்த ரூட் கே வந்து தனியாக எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ 8 ரூட் கே இஸ் ஈக்குவல் டு 3k மைனஸ் 60. Okay, so root k is equal to 3k minus 60 divided by 8. Divided by 8 you will get. Yes or no? Yes or no? Yes. சரி, இப்போ வந்து இன்னொரு substitution we have to make. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வந்து டெய்லி இப்போ இந்த ரெக்டாங்குலர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணோம் இல்லையா? ஸோ அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ரூட் கேக்கு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் பசங்களா. சப்போஸ் இப்போ நான் வந்து சப்ஸ்டியூட்டிங் root k is equal to x அப்படின்னு substitute பண்ண போறேன். root k is equal to x. I need to find the value of k. k ஓட வேல்யூ எனக்கு எனக்கு அதுதான் வேணும். ஸோ அப்போ என்னப்பா வரும்? ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஓகேவா? root k the whole square is equal to x square. root k the whole square is equal to x square. So x square is equal to k. x square is equal to k. So wherever I see k, நான் எங்கெல்லாம் k எனக்கு தெரியுதோ அங்கெல்லாம் நான் x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். எங்கெல்லாம் ரூட் k இருக்குதோ அங்கெல்லாம் x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? சரியா? ஓகே, ஸோ root k you are seeing, right? So I will just substitute x there. x is equal to what is 3k பசங்களா? 3k வா? k is x square. So 3x square minus 60 divided by 8. Okay, so இப்போ இந்த 8 வந்து நான் இந்த சைடு எடுத்துவேன். So 8x is equal to 3x square minus 60. Okay, so இப்போ வந்து quadratic equation formula மாத்திடலாமா? 3x square minus 8x minus 60 is equal to 0. Clear ஆப்பா? clear. x is equal to 49 கண்டுபிடிச்சிட்டீங்க. yes, correct. x is equal to 49 வருதா? Wherever ma'am see, I will be there. Okay, so did you get something like this? 3x square minus 8x minus 60. Okay, okay. என்ன மிஸ்ஸி, என்னாச்சு உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? 4k அந்த சைட் பொசிஷன் 3k ஆச்சு. ஓகே, so you got 3x square minus 8x minus 60 you got, right? So this is equal to 0. Okay, so sum is equal to எனக்கு minus 8 வரணும். And product should be 60 into 3. So that is minus 120 I have to get. Minus 120. Okay, என்னப்பா வருது? Okay, easy to understand? Yes. So you can either use x is equal to, அதுவே நம்ம யூஸ் பண்ணுங்க. x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. So x is equal to what is minus b here? 8 plus or minus root of b square வந்து 64. Okay, 64 plus 64 plus 4 into 3 into 60. Okay, so that is divided by 2 into 3. Okay va? So x is equal to 8 plus or minus root of 64 plus 64
24. Okay, so 4 into 3 is 12. 12 into 6 is 72. So 720 you will get, divided by 3 into 2 is 6. Okay. So x is equal to 8 plus or minus root of 720. So 4. 4 plus, 6 plus 2 is 8. 7. Divided by 6 you will get. Correct? 28 into 28. 64. 6. 16. 16 plus 6 is 12. 22. 8 into 2 is 6. 1, 2 2s are 4. 4 plus 1 is 5. 4, 8, 7. Yes, 784. So 28 varda. So x is equal to 8 plus or minus root 78 or root is 28. 28 divided by 6 you will get. So x is equal to 8 plus 28 divided by 6. X is equal to 8 minus 28 divided by 6 you will get. Correct? So number வந்து எப்பவுமே நெகட்டிவா இருக்காது. Yes or no? Number வந்து நெகட்டிவ். எஸ் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணலாம். ஆனால் வந்து யோசிக்கிற டைமில் இதுவே நமக்கு கரெக்டாக வந்துருச்சு இல்லையா? நவநீதன், யூ கேன் யூஸ் ஃபேக்டரைசேஷன், பிரச்சனையே கிடையாது. ஓகே, எஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 கிடைச்சிச்சா பெஞ்ச்? வெரி குட். ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. 8 plus 8 is 16. 16 plus 1, 36. 36 divided by 6 you will get. So this is actually 6. So x is equal to 36 உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? So you got x is equal to 36. பசங்கள x is equal to 36. எனக்கு k தான் வேணும். கரெக்டா? எனக்கு k தான் வேணும். So x is equal to root, இப்போ I got x is equal to 6. So substitution வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? x is equal to root k. ஓகேவா? எனக்கு k தான் வேணும். So that is x square. So x is equal to 6. X square is equal to 36. So therefore 36 total number of camels. Clear? root x is equal to 6. ஆனால் வந்து எனக்கு root x வேணாம், எனக்கு வந்து k ஓட வேல்யூ தான் வேணும். So you have to square it, right? So x square, that is 36. Okay, Anju Vaiti, I am Malayali. Navneethan, I am also Malayali. Oh wow. Yes, okay va, bench, okay அப்படிங்கறாங்க. Yes, Kani and Geetika, Navneethan. அப்புறம் யார் இருக்காங்க? எஸ் கனி, ஓகே. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேவா? கிளியராப்பா? கிளியர்னா ஓகேன்னு சொல்லுங்க. தம்ஸ் அப். ஹாய். எஸ், டன் அப்படிங்கிறாங்க. ஓகே, குட். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் ஒன்ஸ் மோர். டு யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் அகெயின்? எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணா, சாரிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். நோ ப்ராப்ளம். ஓகே, எஸ் ஓகே, கிளியர் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் கூட வந்தாச்சு. யார் வந்தாச்சு? அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் கொஸ்டின் இஸ் தேர். எஸ், படிடா பரமா, நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்டா. ஓகே, ஓகே. ஸோ திஸ் கொஸ்டின் பாருங்க. A motor boat whose speed is 15 kilometer per hour. So I will just explain. அதுக்கு முன்னாடி I will just explain what is upstream and downstream. Hi SN memes. Hi ma'am. Hi, hello. யார் இக்னோர் பண்ண? என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? Okay, that is none of my business. Please listen to class. So பசங்களா, downstream. இப்போ நீங்க வந்து கேட்டுப்பீங்க downstream. Okay, then there is called upstream. Okay, just imagine. என்னாச்சு மிஸ்? உங்களுக்கு என்னாச்சு? What happened?
Okay, don't worry, nobody is ignoring you. Okay. ah so just imagine you are going on a boat. ஓகே, கண்ணு மூடிட்டு நீங்க போட்ல நீங்க போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. போட்ல போகும்போது திடீர்னு வந்து தண்ணி வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அது ஏன் இப்படி? ஓகே ஓகே, இருந்தாலும் தண்ணி வந்து நிறைய வந்து அப்படியே டாம் திறந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டாம் திறந்து விட்டனால தண்ணி வந்து ஸ்டார்டட் ஃப்ளோயிங் வெரி ஃபாஸ்ட்லி. ஸோ யுவர் போட் அண்ணா இஸ் ட்ரைங் டு டைவர்ட் த போட். ஓகேவா? அது டைவர்ட் பண்ணி இந்த இந்த ஃப்ளோக்கு வந்து எதிர் நீச்சல் பண்ணி அந்த சைட் போற பார்க்குறாங்க. ஸோ மை கொஸ்டின் இஸ், த போட்டோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? சிம்பிள் கொஸ்டின். ஐம் ஆஸ்கிங். த அடிச்சுட்டு போயிடும். அதுதான் கரெக்டு. பட் இருந்தாலும் இப்போ உங்களோட போட் அண்ணா இஸ் ட்ரைங் டு காப்பாத்தல் யூ. ஸோ இஸ் ட்ரைங் டு என்ன சொல்லலாம், இந்த ஃப்ளோ வர ஃப்ளோவோட எதிர் நீச்சல் பண்ணி, ஐ மீன் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து போட்டை வந்து ஸ்பீடாக ஓட்ட பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ். எஸ், டிக்ரீஸ் ஆகும். சூப்பர் கனி, சூப்பர் எஸ்என் மீன்ஸ். எஸ், மற்றவங்க டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ தட் இஸ், நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது. ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களோட ஸ்பீட் அப்படிங்கிறது 15, அதுதான் கொஸ்டினோடது. சப்போஸ் உங்களோட ஸ்பீட் வந்து 30, ஒரு 30 km/h. எஸ் கீதிகா, சூப்பர். ஒரு என்னடா, ஸோ ஒரு 13 km. நான் எனக்கு வந்து ஸோ ஐ வில் யூஸ்வலி செக் த காமெண்ட்ஸ். ஓகேவா? ஏதாச்சும் பசங்க ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா, எனிதிங். ஸோ some genuine students will just say their feedbacks on. ஸோ அப்போ வந்து ஃபீட்பேக்ஸுக்கு எதுக்கு ஐ வில் செக் த காமெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த ஃபன்னாக எடுக்கிறது எல்லாமே வந்து யூ கைஸ் நோ ரைட். ஸோ மேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு வந்து எதுவும் கிடையாது. இட்ஸ் அபவுட் ஹவு ஐ டீச். ஸோ ஐ ஹாவ் டு மேக் சம் ஃபன் திங்ஸ் இன் த கிளாஸ். இல்லாட்டி நீங்களே யோசிக்கிங்களேன், நான் பாட்டு கிளாஸ் x+y = this and this அப்படின்னு நான் எடுத்துகிட்டு போனேன். என்னடா அதில் ஃபன் இருக்குது? ஓகே மேம், அப்போ ஃபன்னுக்காக நம்ம இல்லை, நம்ம படிக்கும்போது ஒரு ஜோஷில் படிக்கணும். ஓகேவா? இல்லை யாருக்கும் வேண்டி படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஓகே. ஸோ த திங் இஸ், ஸோ அதுக்காக ஐ வில் பி டெல்லிங், ஐயோ என்ன ஏசி காற்று ரொம்ப அதிகமாக வருது, ஏசி அப்படி இருக்குது இப்படின்னா. இல்லை, எனக்கு வந்து அது சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபன்னாக நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஏதோ ஒரு வீடியோ ஐ டுக் அண்ட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ த கமெண்ட்ஸ் அண்ட் ஒன் கமெண்ட் வாஸ் லைக், உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லை. ஸோ ஒன் கமெண்ட் வாஸ் லைக், இது நோ டீச்சிங், ஒன்லி டாக்கிங், வரிஸ் அபவுட் ஏசி அப்படிங்கிறாங்க. நான் வந்து அந்த லெக்சரை வந்து தட் வாஸ் அ ஒன் ஷாட். ஸோ 11th and 12th ஒன் ஷாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒன் ஷாட் கொடுக்குறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் ஐ வாஸ் லைக், நான் என்னடா பண்ணேன், ஐ வாஸ் ட்ரைங் டு டீச் இன் அ ஃபன் வே, அது ஒரு குத்தமா அப்படின்னப்போ எனக்கு வந்து பேசுறதுக்கே பயம். ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங். எனக்கு எப்பவுமே வந்து அது ஒரு இதாக, நம்ம அவ்வளோவா பேசக்கூடாது, வந்தோமா கிளாஸ் எடுத்தோமா போகணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, சொல்லியிருக்கீங்கக்கா, உங்ககிட்ட தான் சொல்லியிருப்போம். ஓகே, ஏன்னா என்ன தெரியுமா, இதே செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th இருக்காங்க. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது. ஸோ அப்போ அவங்ககிட்ட திருப்பி சொல்லியிருப்பேன். சாரிடா ஃபார் டெல்லிங் தி ஸ்டோரி அகெயின். எஸ் நவனீதன், எஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் யூனோ, அதை வந்து நீங்கள் ஃபன்னாக படிச்சுட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்படணும்னா கஷ்டப்படலாம். இது கஷ்டப்பட ஏன் ஜஸ்ட் ஃபன்னாக படிச்சுட்டு போனால் அப்போ ஃபன்னாக படிங்க. அதுதான் என்னோட கான்செப்ட். ஓகே, ஸோ அதான்டா விஷயம். ஸோ நம்ம வந்து ஒரு 30 km, போட் அண்ணா இஸ் வந்து 30 km/h ஸ்பீடில் வந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஒரு ஸ்பீட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ரைட்? ஸோ ஸ்பீட் டெஃபினெட்லி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பீடை விட யூ ஹாவ் டு மைனஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகேவா? அந்த புழை, அந்த கடல், அந்த நீச்சல், அந்த ஒழுகிற அந்த நதிக்கு கூட வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ இது வந்து யூ ஹாவ் டு மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி யுவர் ஸ்பீட் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ். ஸோ அதுதான் வந்து டவுன் ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஆப்போசிட் வேல நீங்கள் போகிறீங்க. ஸோ சம்திங் இஸ் கம்மிங், அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் நீங்கள் போக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் வில் கெட் ரெடியூஸ்ட். கரெக்டா?
சிஎம் சேலஞ்ச் எக்ஸாமுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? இல்லைப்பா இல்லைப்பா. ஓ எஸ் 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 ஜஸ்ட் ஏன்னா நான் வந்து அவ்வளோவா பேச மாட்டேன். நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நீங்களே சொல்கிறீங்களா? ஸோ அதான் தட்ஸ் த திங். ஓகே, ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். அது அவங்க வந்து அப்படி உங்களை என்னமே பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த டீச்சரும் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கலப்பா. தே ஜஸ்ட் வாண்ட் டு மேக் தேர் கிளாஸ் ஃபன் அண்ட் தட். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ஸ்ட்ரீமில் வந்து ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் ஸ்பீட் வில் டிக்ரீஸ். ஸ்பீடு வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டவுன் ஸ்ட்ரீம் என்னப்பா இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் விச் மீன்ஸ் போட் அண்ணா வந்து தண்ணி வந்துருச்சு, எதுவுமே பண்ண முடியல, சரி நாம பாட்டு அந்த கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். யூ ஆர் நாட் கிவிங் எனி ஃபோர்ஸ் ஆர் ஆப்போசிட் ஃபோர்ஸ் டு த வாட்டர். ஸோ என்ன ஆகும்? ஆல்ரெடி உங்கள் போட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகுது. ஓகேவா? ஸோ 30 ஸ்பீடில் போகுது. அப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் யூ ஹவ் டு ஆட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகே, so that is speed will increase. okay, இதுதான் upstream downstream அப்படிங்கிறது. okay yes okay okay Kani, thank you so much. yes, speed of the stream is 5 km/h. கண்டுபிடிச்சிட்டீங்களா? okay ஐஷரி. so the thing is you have to keep in mind is that உங்களோட ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் அ ஸ்பீட், அந்த ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும், உங்களோட ஸ்பீடு தான் ரெடியூஸ் ஆகும், நாட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் கான்ஸ்டன்ட். அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ஹைப்போதெட்டிக்லி நம்ம வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த உங்களோட ஸ்பீடு தான். ஸோ போட்டோட ஸ்பீடு, ஓகேவா? உங்களோடனா போட்டோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும், போட்டோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஏ மோட்டார் போட் ஹூஸ் ஸ்பீட் இஸ் 15 km/h இன் ஸ்டில் வாட்டர். ஸோ திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த வாட்? ஸ்பீட் ஆஃப் த ஐ மீன் த என்னது மோட்டார் போட். ஸ்பீட் ஆஃப் மோட்டார் போட் that is equal to 15 km/h. okay, in still water goes 30 kilometers downstream and comes back அப்படிங்கறாங்க. 13 kilometers. so இங்க பாருங்க, so let it this be the stream and this is the boat and this is you guys. okay, நீங்க ஜாலியா உட்கார்ந்து போட்ல போறீங்க. so downstream அப்படிங்க, so the river is flowing in this direction. ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல river flow ஆகுது. so which means அவங்க ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா, ஸோ த லென்த் இது ஃபுல்லா வந்து 30 மீட்டர், ஐ மீன் 30 கிலோமீட்டர். ஸோ இது எது வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க? 30 கிலோமீட்டர் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இங்கே போயிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த சைட் போயிட்டாங்க, 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். அண்ட் கம்ஸ் பேக் அப்படிங்கிறாங்க. ஸோ திரும்பி இங்கே போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி வந்துட்டாங்க, இது வரைக்கும் போயிட்டாங்களா? ஸோ அங்கிருந்து திருப்பியும் தே கேம் பேக். ஓகேவா? ஸோ இஃப் திஸ் இஸ் டவுன் ஸ்ட்ரீம், இப்போ போயிட்டு திரும்பி வந்தது என்னவா இருக்கும்? போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ தி ரிவர் இஸ் ஸ்டில் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ போயிட்டு திரும்பி வந்தது வில் பி அப்ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ இங்க வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஆச்சா? ஸோ இப்போ வந்து அப்ஸ்ட்ரீம். clear? so you have to take downstream and upstream. but questionல வந்து only downstream பத்தி தான் பேசியிருக்காங்க, upstream பேசல. புரியுதா உங்களுக்கு? so that is why அப்படி. அது ஏன் அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்போ வந்து டவுன்ஸ்ட்ரீம் மட்டும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒரு 5 minutes அதுக்கு வேஸ்ட் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அதுக்கு வேண்டிதான். ஸோ கம்ஸ் பேக் அப்படின்னா யூ ஹவ் டு டேக் தி எஸ் வெரி குட் பெஞ்ச். யார் குட் பை? சண்டே எனக்கு லைவ் இல்லை, but I think you will have some motivational class. ஓகேவா? ஸோ ஓகே, அப்போ வந்து அந்த டவுன் ஸ்ட்ரீம் அதெல்லாம் சொல்லியாச்சா? கம்ஸ் பேக் இன் 4 hours 30 minutes. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இங்கே போய் திருப்பி வர்றதுக்கு வந்து தே டுக் 4 hours 30 minutes. 4 hours 30 minutes எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கதை.
இப்போ வந்து இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட கேஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் இக்குவேஷன் வி யூஸ் இஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி, இதுதான் பேசிக் இக்குவேஷன், அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும். ஓகே, யூ guys also need social class? Okay, I will tell you. Yes, Messi, correct Messi, கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். Okay, yes, SST வேணும். Okay, I will just inform them. Okay, we will do something about that. Yes, bench, very good. So let me ask you one thing. So time is equal to distance by speed தான் எடுக்கணும். So why we have to take distance by speed அப்படின்னு கேட்குறேன். By ஏன் distance by speed? Speed is equal to distance by time நே இருக்குல்ல, ஏன் டைம் எடுத்தீங்க? சொல்லுங்க. ஏன்னு நானே சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா டைம் வந்து அங்கே ஃபிக்ஸட். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, டைம் டேக்கன் டு, இது வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு வந்து டைம் டேக்கன் ப்ளஸ் டைம் டேக்கன் ஃபார் அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இது. ஸோ இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணால் I will get 4 hours and 30 minutes. Something is known. Okay, something is known. இது வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அதை ஈக்குவேட் பண்ணி எனக்கு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி அது பண்ணும்போது யூ வில் கெட் தி ஆன்சர் கரெக்ட்லி. இப்போ வந்து எனக்கு தெரியும் என்னன்னா, அப்போ மேம் ஆல்சோ டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியும் மேம். இவங்க போயிட்டு வந்தது வந்து 30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்போ டோட்டலாக 60 கிலோமீட்டர்ஸ். ஆனால் வந்து அது டைம் தெரியாதே. வி டோன்ட் நோ த டைம், ரைட்? விச் மீன்ஸ் இந்த இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. அதாவது டவுன் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது. அப் ஸ்ட்ரீமுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது, ரைட்? ஸோ சம்திங் இஸ் அன்னோன். பட் வென் யூ டேக் டைம் ஸோ ரெண்டுமே நோனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம். இஸ் that clear? ஓகே, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் தெரியும், எஸ், டவுன் ஸ்ட்ரீமுக்கு 30 கிலோமீட்டர் போனாங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம். ஓகே, டைம் டேக்கன் ஃபார் டவுன் ஸ்ட்ரீம். ஸோ நான் இப்போ வந்து சொன்னேன் டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் தெரியுமா? எஸ், 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் போனாங்க. டிவைடட் பை ஸோ ஸ்பீடு வந்து எனக்கு தெரியலையே மேம். அப்போ இப்போ தான் நான் வந்து சொல்லுறேன், டவுன் ஸ்ட்ரீமில் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். யூ ஆல்ரெடி ஹாவ், ஸோ ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது we have already, you have a என்ன சொல்லலாம், ஒரு ஸ்பீட் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸ்பீடு இருக்குது. ஸோ ஸ்பீடு கூட வாட் வில் ஆட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். கரெக்டாக? ஸோ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் தான் நம்ம வந்து இங்கே எக்ஸா எடுக்கணும். ஸோ டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸோ வி வில் ஜஸ்ட் டேக், எனக்கு அது தெரியாது, லெட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் is equal to x. Okay, so x 15 plus x kilometer per hour. Okay, was that clear? So அப்ப அதுதான் இங்க வரும் 15 plus x. Okay, சரியா? so இப்போ வந்து we got td, then நமக்கு வந்து tu வேணும், அதாவது time taken for upstream. So time taken for upstream is equal to distance divided by speed. So distance is equal to 30. Speed for upstream order speed, US அப்படிங்கிறது upstream short form. Okay, so we already the boat order speed ல இருந்து reduce ஆகும். அப்படின்னா minus x kilometer per hour. so இங்க வந்து 15 minus x kilometer per hour. Okay, is that clear? Any doubts you have? Okay, so இப்போ வந்து we have இது ரெண்டுமே சேர்த்து, that is time taken for upstream plus time taken for downstream is equal to 4 hours
plus half an hour. 30 minutes நான் வந்து half hour அப்படின்னு நான் வந்து change பண்ணிட்டேன். So half an hour. Okay, so which is 4 plus half. என்னப்பா வரும்? 9/2 hours வரும். Okay, I'm just writing it in the fractional form. Okay, so just a calculation க்கு தான் இந்த எழுதுறோம். Okay, Pench. Yes, correct. Yes. Okay. So இது வந்து அப்படியே நம்ம வந்து substitute பண்ணோம். ஓகேவா? TU plus TD is equal to 9/2. So that so what is TU பசங்களா? நீங்க வந்து எப்படி வேணாலும் எழுதலாம், பிரச்சனையே கிடையாது. So 30 divided by 15 plus x plus 30 divided by 15 minus x is equal to 9 divided by 2. Okay. So இப்போ வந்து cross multiplication பண்ணீங்க, make the denominator same. So 30 into 15 minus x plus 30 into 15 plus x divided by 15 plus x into 15 minus x divided by 9/2. Okay. So இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 is common in both the terms. 30 is common. So take 30 outside. 30 வெளியில எடுத்தோம் அப்படின்னா you have 15 minus x plus 15 plus x divided by, so இது பாத்தீங்களா a plus b into a minus b. yes, study 10th உங்களை கேட்டோம். அதாக்கு ஃபர்ஸ்டே நம்ம வந்து கேட்டோம் எங்க ஸ்டடி 10th எல்லாம் காணோம் அப்படின்ட்டு. இப்போதான் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சூப்பர், குட். ஓகே, ஸோ டிவைடட் பை a plus b into a minus b. A plus b into a minus b form. So that is 15 square minus x square. What is 15 square? 225. So 225 minus x square is equal to 9 divided by 2. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 இந்த 9. So this is 10 times and this is like 3 times. Okay va? And plus x minus x will get cancelled. Correct? So what is 15 plus 15? What is 15 plus 15? 30. So, I mean 30. Correct? 15 plus 15, 30. 30 into 10 is 300. So, 300 divided by 225 minus x square is equal to 3 divided by 2. So, this and this will again get cancelled for 100. Right? So, இப்போ வந்து இதை cross multiply பண்ணுங்க பாப்போம். So, 200 is equal to 225 minus x square. X square is equal to 225 minus 200. X square is equal to 25. X is equal to plus or minus 5. எது ஆன்சர் இருக்கும்? plus 5 எடுக்கணுமா minus 5? Okay, yes, yeah, you can do a pinch. நீங்க பண்ண method is correct only. You can do it by yourself. Okay. ஓகே கனி. ஸோ பசங்களா சொல்லுங்க பாப்போம், ப்ளஸ் 5 எடுக்கணுமா மைனஸ் 5 எடுக்கணும்? ரெண்டு வேல்யூஸ் வி ஆர் கெட்டிங். ப்ளஸ் 5 எடுக்கணுமா மைனஸ் 5 எடுக்கணுமா? எனி ஒன்? ப்ளஸ் 5 டே சொல்லுங்கடா, ப்ளஸ் 5 மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஆர் மைனஸ் 5? யூ வில் சே மேம் நான் -5 km/h வந்து இன்னைக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தேன் மேம், எங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, அப்புறம் நாங்கள் எப்படி வண்டி ஓட்டுறது? அப்படி கிடையாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 km/h நான் சைக்கிளா? எஸ், வெரி குட் பெஞ்ச். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 km/h தான் நம்ம எடுக்கணும், பிகாஸ் ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எஸ் சாரா, எஸ் கனி, வெரி குட், கரெக்ட். எஸ் அதே தான் நான் கேட்குறேன். Okay, speed here. Yes, Messi. Correct. Ninglu correct. Yes, Geetika. Yes. So you have to take plus 5. So x is equal to 5 km/h. So what is x here? What is x? It is the speed of the stream. So that's the question. Therefore, speed of the stream. Speed of the stream is equal to 5 km/h. 5 km/h. Very good. Very good. ஒரு easy question தான். Can you do this as homework? இது homework-ஆ பண்றீங்களா? I will just tell you how to do it. நீங்க வந்து அது homework-ஆ பண்றீங்க.
கூமப்பட்டிக்கு போவோம். ஏங்க அதுதானே. ஏங்க இது தண்ணி இல்லைங்க, தண்ணி இல்லை. அப்படி தண்ணி பாருங்க, சுத்தி அங்க பாத்தீங்கன்னா அமேசான் காடு, நான் பார்த்தேன் சுத்தி ஐலண்ட். ஓகே நாம போவோம். ஒன்லி கூமாப்பட்டி கான் ஃபிக்ஸஸ். எஸ் ஓகே, ஸோ வில் டூ திஸ் அஸ் ஹோம்ஒர்க். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. ஒன்றுமே இல்லைடா, நீங்கள் வந்து சால்வ் பண்ணால் போதும். ஓகே ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்களாங்க. ஓகே இங்கே பாருங்க பசங்களா, when a marble is dropped from a initial height d meters with an initial speed v meter per second, the height of the parabola at the t is represented by this. Okay, so that is h of t is equal to vt minus 2t square plus d. Okay, so இதுதான் வந்து ஹைட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கேன் ஃபைன் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபார்மேட், இப்போ வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஹைட் தானே கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே 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 my hometown is 2 kilometer from கூமப்பட்டி. தண்ணி சர்பத் மாதிரி ஒன்றும் இல்லை. டேக் அ ஜோக் ஆஸ் எ ஜோக். ஐயோ அதை ரீட் பண்ண, ஐ வாஸ் ஜோக்கிங். என்ன பண்ணுறது, எல்லாருமே என் லைஃப்பை சீரியஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா. ஓகே ஹாய் ஜெயு, ஹலோ ஹலோ, ஹாய்ப்பா ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓகே ஸோ ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு ஃபங்க்ஷன். இஃப் யூ புட் h is equal to 1, ஸோ 1 மீட்டரில் 1 மீட்டர் தானே. எஸ் ஸோ 1 இப்போ வந்து 1 செகண்டில் ஏதாச்சும் இப்போ டி h ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. சாரி, h ஆஃப் டி ஹைட் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ 1 செகண்டில் எவ்வளோ ஹைட் போகுது, ஸோ அதுதான் இதோட மீனிங் பசங்க. h ஆஃப் டி அப்படின்னா இப்போ வந்து ஹைட் இஸ் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். டைம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, ஸோ அதுக்கு ஏற்றாப்புல ஹைட்டுக்கு என்ன சேஞ்சஸ் வருது. டைம் இன்க்ரீஸ் பண்ண ஹைட்டுக்கு என்ன ஆகுது. இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் ஹைட் எவ்வளோ, ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ தட் இஸ் வாட் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மார்பிள் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட் ஆஃப் 48 மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஹைட். ஓகே ஸோ ஹைட் வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 48 மீட்டர் ஹியர் with an initial speed 10 meter per second. So initial speed வந்து v ன்னு சொல்லியிருக்காங்க. So v is equal to 10 meter per second. How long does it take for the marble to hit the ground? Show your steps. How long? அப்போ you have to find the value of t here. How long ன்னு கேட்டிருக்காங்களா, so you have to find the value of t here. பசங்களா இப்போ ஹைட் வந்து கிரவுண்டில் ஹிட் ஆகுது. ஸோ சம் ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது நான் கீழே போடுறேன், அப்போ என்ன ஆகும் பசங்களா, கீழே விழுந்துரும். எனக்கு தெரியும் ஹைட்லேருந்து போடும்போது ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹைட். ஓகே ஸோ ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். கரெக்டாக கிரவுண்டில் ஹிட் ஆகும்போது த ஹைட் இஸ் ஈக்குவல் டு 0, ஹெச் வந்து 0 வந்துடும். கரெக்டா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0. Okay. Okay, I will tell you something. Okay, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஸோ h is equal to, so which mean height should be 0. So that is இந்த h of t வந்து நமக்கு வந்து 0 கிடைக்கணும். ஓகேவா, so that is vt minus 2t square plus d should be equal to 0. So இதுதான் விஷயம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வி ஹியர் இஸ் 10 மீட்டர் per second. ஸோ 10t minus 2t square plus 48 is equal to 0. ஸோ யூ ஹேவ் டு சால்வ் திஸ். இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே எஸ் ஓகே எஸ் ஐ வில் டெல் யூ சம்திங். ஸோ எனக்கு வந்து மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வராதுங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன். ஐம் ஜஸ்ட் டெல்லிங், ஐம் நாட் கிடிங். ஸோ மேக்ஸ் அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி படிக்கலாம்
அந்த ஒரு ஜேர்னியில் நான் இருந்தேன். ஸோ ஐ ஃபெயில் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ வந்து மேக்ஸ் எனக்கு வராது. மேபி இது டீச்சர்ஸ், நான் அவங்கள எதுவும் சொல்ல, பட் ஐம் டெல்லிங். ஸோ தேவர் வெரி ரூட் டு மீ. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் யா. பட் நான் என்ஜினியரிங் வந்துட்டேன். அப்போ என் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு, விச் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ வந்து என்ஜினியரிங் போகும்போது எங்களுக்கு வந்து மேக்ஸ் தாண்டா இருந்துச்சு. 4 செம்லேயும் மேக்ஸ் இருந்துச்சு. ஸோ வி ஹேட் ஒரு ப்ரிட்டி குட் சார். ஹிஸ் நேம் இஸ் பாபு சார். ஸோ அப்போ வந்து அவங்க கிளாஸ் வந்து நல்லா இருந்துச்சு. நான் அவங்க கிளாஸ் மட்டும்தான் கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த லாக்டவுன் டைமில் வந்து என்னன்னா சார் கேட்பாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்க. நான் மட்டும் எனக்கு பாவமாக இருக்கும். ஸோ நான் ஐ வில் டெல். ஸோ அப்போ வந்து எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் வை. நோ, அதுதான் குட்டி ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், டாப் கொஸ்டின். அதான். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் பா. ஓகே, நான் சொன்ன கதை யாரு இல்லையா? தனனா தனனா அந்த போடுங்க பிஜிஎம். ஓகே, so anyways, next question. பசங்களா, do you remember we solved the same question? இதே மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணோம். பட் அதே ஈக்குவேஷன் நீங்க வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா, what do you feel? How you feel about this? That you are seeing the same question from 2 chapters. How you feel பசங்களா? 2 வார்த்தை சொல்லுங்க. ஓகே கனி, நீங்களாச்சும் கேட்டிங்களே. ஓகே, ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டர்னிங். சாரா, யூ ஆர் அ ஃபுட்பால் பிளேயர். ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, ஸோ பசங்களா நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா டாப் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, 2 வார்த்தை. ஜோக் இல்லை, ஜோக்கா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? ஸோ 2 வார்த்தை. யாரோ ஏதோ ஒரு லைவ் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ there was this student. So he was like, hi ma'am, I am Harish from another account அப்படின்னா. அப்போ நான் என்னோட ஜோக் என்ன தெரியுமா இருந்துச்சு? hello Harish from another account. அப்புறம் நானே சிரிக்கிறேன். and I was like, என்ன ஸ்ரீஷ்மா, உனக்கு வேற ஜோக்கே கிடைக்கலையா அப்படின்ட்டு. ஓகே, எனிவேஸ் we will come back பசங்களா, வாங்க. so 2 water taps filled. 2 water taps can fill a tank in 1/7/8. So this is actually mixed fraction. As the tap with longer diameter takes 2 hours less than the tap with smaller one. Read it again. The tap with longer diameter takes 2 hours less than the tap with smaller one to fill the tank separately. Find the time in which each tap can fill the tank separately. You have to find the time here. Okay. இப்போ இதுல யாருக்கு x கொடுக்கலாம்? First என்ன சொல்றாங்க? So we will just decode the question first. 2 water taps together can fill in 1/7/8 hours. ஓகேவா? ஸோ 2 வாட்டர் டேங்க் இருக்குது. ஒரு பெரிய டயாமீட்டர் இருக்கிற பைப்பு இருக்குது, ஒன்று சின்ன டயாமீட்டர் இருக்கிற பைப்பு இருக்குது. ஸோ 2 பைப்புமே சேர்ந்து ஒரு டேங்கை வந்து 1/7/8 ஹவர்ஸ்க்குள்ளார என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, த டேப் வித் லாங்கர் டயாமீட்டர். பெரிய டயாமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, சின்ன டயாமீட்டரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது 2 ஹவர்ஸ் கம்மியாக எடுத்து அது சீக்கிரமாகவே டேங்கை வந்து தனியாக வந்து ஃபில் பண்ணிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இவங்க செப்பரேட்டாக, பெரிய பைப்பும் சின்ன பைப்பும் செப்பரேட்டாக வந்து அந்த டேங்கை வந்து எவ்வளோ ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது அப்படின்ட்டு. ஹாய் நிதிஷ், ஹலோ. மேக்ஸுக்கு எக்ஸ் கொடுக்கலாம். நம்ம லவ்வா? ஓ என்ன நீங்க சொல்றீங்க?
Ah, good question. Correct answer is said by Kani. That's it. Okay, literally I would say. Literally, I'm not joking. அதுதான் நடக்குது. Okay. So I can't say that, but yeah. So பசங்களை இப்போ யாருக்கு எக்ஸ் கொடுக்கலாம்? ஓகே, மைக் சவுண்டு கம்மியா இருக்கா? மைக்கு சவுண்ட் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இங்க பாருங்க, நான் வயரை வந்து இப்படி போட்டிருக்கேன். வயர் வந்து இப்படி ஆச்சு அப்படின்னா இந்த ஹெட்செட் மாதிரி தான். யூ ஹேவ் டு கீப் இட் இன் பர்டிகுலர் இந்த பொசிஷனில் வச்சாதான் அது இல்லாட்டி சவுண்ட் வந்துடும். ஓகே, ஏதாச்சும் மைக்கில் வந்து இது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஹாய் பி ஹைவ், ஹலோ. ஓகே, ஐயோ உங்கள் பேர் மறந்துட்டேனே. பி ஹைவ், ஹலோ ஹலோ, ஹாய் பா, எப்படி இருக்கீங்க? ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்க, லெட் இப்போ வந்து அவங்க ஸ்மால் பைப் வச்சு தான் சொல்லியிருக்காங்க, கரெக்டா? ஸோ லார்ஜர் பைப் வந்து லார்ஜர் பைப் எவ்வளோ டைம் எடுக்கும் சொல்லியிருக்காங்க? ஸ்மாலர் பைப்பை விட ஸ்மாலர் பைப் 2 hours less, which means -2. இப்போ ஸ்மாலர் பைப் வந்து இவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை விட -2 கம்மியாக தான் இவங்க எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ வந்து இதில் எழுதிக்கலாம். ஐ மீன் இன் வேர்ட்ஸில் let the time taken by the smaller pipe is equal to x hours. Okay, to complete a tank, to fill one tank. Okay va? Is that clear? ஓகே, மைக்கு சவுண்ட் வருதா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே. டே, மைக்குக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா பசங்களா? மைக்குக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. அப்போ நான் அந்த பொசிஷன் ஐ மீன் வி ஹேவ் டு ஃபிக்ஸ். மைக்குக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ தி சான்ஸ். ஓகேவா? எஸ் தரண்யா, கரெக்டா? எஸ் பிஹைவ் தரண்யா. ஓகே. So let the time taken by the smaller pipe to fill one tank, I mean fill the whole tank separately, x hours na. So larger pipe என்னப்பா வரும்? larger pipe. So larger pipe will be x minus 2 hours. Okay va? x minus 2 hours. Okay, sometimes கரகரன் வருதா? ஓகே. ஸோ ஜஸ்ட் சொல்லுங்க ஏதாச்சும், ஐ மீன் மேசிவா சவுண்ட் வருது அப்படின்னா ப்ளீஸ். லார்ஜர் பைப் வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு x minus 2 hours எடுக்கிறாங்க. ஸோ எகெயின் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம அந்த எவ்வளோ டேங்க் ஃபில் பண்ணாங்க இன் 1 hour எடுத்தோம் இல்லையா? ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் எடுக்க போகிறோம். ஸோ வி நோ தட். ஸோ ஏன்னா ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஸ்மாலர் பைப். ஓகேவா? ஸ்மாலர் பைப் வந்து எக்ஸ் hours எடுத்து என்ன பண்ணாங்க? ஒரு டேங்கை வந்து ஃபில் பண்ணாங்க, கரெக்டா? எக்ஸ் hours எடுத்து 1 டேங்கை ஃபில் பண்ணாங்க அப்படின்னா 1 hourல எவ்வளோ டேங்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க? 1/x, ரைட்? 1/x, கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் பர் ஹவருக்கு வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, பர் ஹவரில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, எஸ் ஜெயஸ்ரீ, கேட்கலையா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. Okay, I will just check it and come now, okay?
ஹலோ எஸ் ஹலோ இப்போ ஓகேவா பசங்களா? இஃப் த சவுண்ட் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே இப்போ ரெடி பண்ணியாச்சு ஐ கெஸ் ஸோ. சவுண்டு டே நீங்கள் தானே சொன்னீங்க சவுண்டுக்கு வந்து சவுண்ட் இப்போ ஓகேவா? ஃபைன், இட் இஸ் ஃபைன் நவ். இப்போ ஓகே, எஸ் ஓகே. அப்போ நம்ம வந்து எங்கே ஸ்டாப் பண்ணோம்? எஸ் இப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் ஹவர்ஸ் எடுத்து 1 டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணாங்க அப்படின்னா 1 hour எடுத்து எவ்வளோ டேங்க் ஃபில் பண்ணுவாங்க? இட்ஸ் லைக் எஸ் ஓகே, நோ கர ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் 1/x அளவுக்கு வந்து அந்த டேங்க் ஃபில் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஒர்க் டன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பைப்பு வந்து ஒர்க் பண்ணியிருக்குது இல்லையா? மேம் கேட்கலையா? கேட்கல டே, சும்மா சொல்லாது. நவ் இட்ஸ் ஃபைன் ரைட்? கேக்குது கேக்குது கேக்குதுப்பா, கேக்குது இல்ல? ம் ஓகே. ஸோ இட் இஸ் த ஒர்க் டன் பை த ஸ்மாலர் பைப். ஸோ அந்த ஒர்க்கு டன் பண்ண என்ன நாங்கள் நடக்குது? எனிவேஸ், ஸோ 1/x ஹவர்ஸில் இவ்வளோ ஒர்க் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒர்க் டன் அப்படின்னு. ஸோ வாட் அபவுட் லார்ஜர் பைப்? லார்ஜர் பைப் என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ x - 2 hours எடுத்து இட் கம்ப்ளீட்டட் 1 டேங்கை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா 1 ஹவரில் எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 1/x - 2. 1/x - 2. ஓகே ஓகே, இங்க பாருங்கப்பா, என்னப்பா இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இங்க பாருங்க, 1 ஹவர்ல 1/x/2, 1 ஹவர்ல 1/x - 2 hours ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. இஸ் தட் கிளியர்? சரி. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், ஸோ இது எல்லாமே ஆர்ஸ். ஸோ 2 பைப்புமே சேர்ந்து இட்ஸ் அபவுட் லைக் என்ன சொல்லலாம், இது செப்பரேட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பைப்புமே 2 pipes, 2 பைப்புமே சேர்ந்து இப்போ வந்து இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குதா, மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ இட் வில் பி 8 into 1 is 8, 8 plus 7 is 15. ஸோ 15 divided by 8 you will get, கரெக்டா? ஸோ 15 divided by 8 hours எடுத்து 1 டேங்கை வந்து ஃபில் பண்ணாங்க. யார்? 2 பைப்பும் சேர்ந்து, ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 1 ஹவரில் இவங்க எவ்வளோ, 1 ஹவரில் இந்த 2 பைப்பும் சேர்ந்து அந்த டேங்குக்கு வந்து எவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துருப்பாங்க? ஸோ விச் இஸ் த ரெசிப்ரோக்கல், விச் இஸ் 8/15, which is 8 by question. ஆமாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க. இது ஏன் மேம் 1 ஹவருக்கு நம்ம வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம்? அது அப்படியே எழுத வேண்டியது தானே. ஏன்னா 1 ஹவரில் வந்து இப்போ 1 ஹவருக்குள்ளார நம்ம வந்து அந்த இது பண்ணுறோம். ஸோ வி டோன்ட் நோ, இது எக்ஸ் ஹவர்ஸ் நம்ம எடுக்கிறோம், கரெக்டாக? எக்ஸ் ஹவர்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. பட் 1 hour இஸ் கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸட். ஸோ அந்த 1 ஹவரில் இவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருப்பாங்க, இட்ஸ் ஃபிக்ஸட். பட் எக்ஸ் ஹவர்ஸ் வி டோன்ட் நோ. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு வந்து, அதாவது யூனிட் கன்வர்ஷன் சொல்ல முடியாது, ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாண்டர்டைஸாக மாற்றுறதுக்காக தான் இது பண்ணுறோம். ஹாய் அபினவ். எஸ் ஹாய் மேம், ஐ எம் நியூ. எஸ்ப்பா, ஹாய்ப்பா, வாங்க ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, தி amount ஆஃப் வாட்டர் filled by 2 pipes in 1 hour. ஓகேவா? So that is 1/x - 2 plus 1/x is equal to
8 by 15. 8 by 15. So இது வந்து 1 hour the work done by the larger pipe, 1 hourல work done by the smaller pipe, and this is the work done in 1 hour by the both the pipes. ரெண்டு pipesமே சேர்ந்து. ஓகே சுதீஷா. ஹாய் சுதீஷா. ஓகே சுதீஷா. ஓகே ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது, இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச equation. So we have to change it to quadratic equation. என்ன பண்ணும், cross multiplication பண்ணும். So that is x plus x minus 2 divided by x minus 2 into x. That is equal to 8 divided by 15. Okay, so 2x minus 2 divided by x square minus 2x is equal to 8 by 15. Okay, cross multiply பண்ணுங்க. So you have 15 into 2, 30x minus 30 is equal to 8x square minus 16x. Okay, va? Right? In study mode. Okay, நீ எல்லாருமே ஒரு கேங்கா? ஓகே ஓகே சூப்பர் செம. நல்லா தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒரு சைடை வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். ஸோ தட் இஸ் 8x square minus 16x minus 30x plus 30 is equal to 0. So 8x square minus 46x plus 30 is equal to 0. Okay, so we will divide the whole equation by 2. Okay, va? So 4x square minus 23x plus 15 is equal to 0 you will get. Group studies. Okay, Sutisha. Sutisha, what is your actual name? Correct, Sutisha அப்படின்னா? நோ ப்ராப்ளம், நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ட்ராமாஸ் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். பசங்களை நீங்கள் பெருசாகி நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கெல்லாம் வரும்போது யூ வில் ஹாவ் ஒன் ஃப்ரெண்ட். ஆமாம் மேம். ஓகே சுதீஷா. ஓகே ஓகே, யூ வில் ஹாவ் ஒன் ஃப்ரெண்ட். ஓகேவா, நீங்களே அவங்களுக்கே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஓகே, இல்லாட்டி ஓகே. ஓகேவா, லைஃப்பில் நம்ம தனியாக தாண்டா இருப்போம் அப்படின்னு சொல்ல, எவ்ரி திங் யூ ஹேவ் டு ஃபேஸ் இட் பை யோர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாமா? 4x square minus 23 plus 23x plus 15. 23x plus 15 is equal to 0. So x is equal to minus b plus or minus root of. Okay, we will just try to middle term split பண்ண பாப்போமா? sum minus 23 product. I have to get 15 into 4 which is equal to 60. Okay va? minus 20 minus 3 அப்படிங்கிறது minus 23 வரும். minus 20 into minus 3 அப்படிங்கிறது 60 வரும். கரெக்டா? So the numbers வந்து minus 20 comma minus 3. Okay, clear? So 4x square minus 20x minus 3x plus 15 will be equal to 0. I'm just splitting the middle term. Okay, so இவங்களை group பண்ணுங்க. So if I take 4x outside, 4x வெளியில எடுத்தோம் அப்படின்னா x minus 20. Okay, x minus 20. X minus 5. 20 x minus 5 minus 3 வெளியில எடுத்தோம் அப்படின்னா x minus 5 I will get, which is equal to 0. x minus 5 and x minus 5 is common. So x minus 5 வெளியில எடுத்தோம் அப்படின்னா we have 4x minus 3 which is equal to 0. Okay va? Is that clear? Yes. So we have x minus 5 is equal to 0. X is equal to 5. 4x minus 3.
4x minus 3 is equal to 0. 4x is equal to 3. X is equal to 3 by 4. X is equal to 3 by 4. So x is equal to 5 irukku, x is equal to 3 by 4 irukku இல்லையா? So we will just substitute. So larger pipeக்கு வந்து இப்போ வந்து இதுல இருந்து டிசைட் பண்ணு, x is equal to 5 ஆ இல்லாட்டி x is equal to 3 by 5. ரீசார்ஜ் பண்ணி அடுத்த லேட்டா Akka, I had friend, but now I feel she is avoiding me, so I left her. Good thing. என்னடா இங்க நடக்குது? என்ன இங்க நடக்குது? ஓகே, செமையா இருக்கு. சாட் பார்க்கறதுக்கு எனக்கு குளிர்ச்சியா இருக்குது. இல்லாட்டி நான் தனி கேன் போட வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், பட் இட்ஸ் ஃபைன். ஓகே, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, எனிவேஸ், ஸோ லார்ஜர் பைப் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2, கரெக்டா? எக்ஸ் மைனஸ் 2. ஸோ பைப்பு வந்து இப்போ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா 5 minus 2 is equal to 3. ஓகே, இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3 by 4 minus 2 which is equal to 3 minus 8 divided by 4 which is equal to you get minus 5 by 4. ஸோ இது வராது. ஏன்? டைம் cannot be negative. டைம் வந்து நெகட்டிவா இருக்காது. ஸோ டைம் cannot be negative. டைம் வந்து டைம் can be negative. ஓகேவா? டைம் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ therefore what you have to write? Therefore the time taken by the larger pipe. The time taken by the larger pipe is 5 minus 2 is 3 hours. Okay. So the time taken by the smaller pipe அது வந்து 5 hours. இப்போ புரியுதா? இப்போ வந்து உங்களுக்கு பாருங்க x is equal to 5 கிடைச்சு, x equal to 3 by 5. So it is a positive number and 3 by 5 வந்து டைமுக்கு வரலாம், பிரச்சனை கிடையாது இல்லையா? பட் இதுல நீங்க வந்து x is equal to 5, x equal அப்படியே நீங்க முடிச்சிடக்கூடாது. பட் இந்த போர்ஷன்ல தான் நீங்க வந்து டிசைட் பண்றீங்க. you are deciding that whether வந்து x is என்ன சுத்துறீங்க, whether x is equal to 5 எடுக்கணுமா இல்ல x is equal to 3 by 4 எடுக்கணுமா, அங்கதான் நீங்க வந்து டிசைட் பண்றீங்க. so when I take x is equal to 3 by 4 எடுக்கும்போது லார்ஜர் பைப்போட லார்ஜர் பைப்போட டைம் வந்து எனக்கு நெகட்டிவ் கிடைக்காது. ஸோ திஸ் கான் பி. ஸோ 3 by 5 வராது. ஓகே, ஸோ இப்போ லார்ஜர் பைப்புக்கு வந்து x equal to 5 எடுத்தா ஐ எம் கெட்டிங் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ டைம் குவான்டிட்டி ஆர் டைம் அந்த ஒரு இதுக்கு வந்து வேலிட். ஓகே, இப்போ வந்து negative is not possible. Kani, okay. Geetika, yes. Is 3 hours. Yes. Sutisha, correct. Ma'am, okay. Akka time travel பண்ணி பின்னாடி போனா time is negative. ஆனா இது வரைக்கும் time travel இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, அதனால நம்ம எடுக்க முடியாது. ஓகே, yes. And valuable. Clear, ma'am. Yes. Okay, beehive. Yes, Navani. So சுதீஷாக்காக நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு குயிக்கா நான் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ குவிக் ரிவிஷன். ஸோ பிகாஸ் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு இல்லையா? எஸ் சுதீஷா, டெஃபினெட்லி ஃபார் யூ ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஓகே, ஃபார் எவ்ரிபடி. ஸோ இப்போ வந்து கொஸ்டின் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பைப். ஸோ லார்ஜர் டயாமீட்டர், ஸ்மாலர் டயாமீட்டர், 2 பைப்பும் சேர்ந்து ஒரு டேங்கை வந்து ஸோ 1 7 by 8. ஸோ இட்ஸ் இன் mixed fractions, you have to change it to improper fraction. So that is 15 by 8 hours-குள்ளார வந்து அவங்க டேங்கை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வந்து டேங்கை ஃபில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து சரி சும்மா எதுக்கு, ஸோ வி வில் டூ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கர் டயாமீட்டர் இருக்கிற பைப்பை வந்து தண்ணி திறந்து விட்டு ஓகே இந்த பைப்பு வந்து இந்த டேங்கை எவ்வளோ டைம் எடுத்து ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து தே நோட்டிஸ்டு தட் I will show you something. இங்க பாருங்க எப்படி சூப்பரா. ஓகே,
ஸோ த டைம் டேக்கன் பை த ஸ்மாலர் பைப் இஸ் எக்ஸ் ஹவர்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க லார்ஜர் பைப்பு வந்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு x-2 ஹவர்ஸ் எடுக்கிறாங்க. விச் இஸ் ஸ்மாலர் பைப் எடுக்கிற டைம் விட 2 ஹவர்ஸ் கம்மியாக தான் எடுத்து தான் லார்ஜர் பைப் வந்து டேங்க் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஸ்மாலர் ஸ்மாலர் டேங்கை வந்து கம்பேர் பண்ணி அதை வச்சு சொல்கிறனால ஸ்மாலர் டேங்குக்கு எக்ஸ் என்னும் லார்ஜர் டேங்குக்கு x-2ன்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி விட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து வி நோ தட் ஓகே எக்ஸ் ஹவர்ஸில் வந்து ஸ்மாலர் டேங்க் வில் ஃபில் த அந்த கம்ப்ளீட் டேங்க் வந்து ஃபில் பண்ணால் அது நமக்கு தெரியாது. x-2 இஸ் த ஜஸ்ட் நம்ம வந்து எடுத்த வேரியபிளோடது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் ஹவர்ஸில் ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் அபவுட் 1 hour? ஸோ வி வில் ஜஸ்ட் ரெடியூஸ் தட் டு 1 hour. ஓகேவா? ஸோ 1 hourல 1/x ஆஃப் த டேங்க். ஸோ அவ்வளோ அளவு அவங்க வந்து என்ன சொல்லலாம் அந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி லார்ஜர் பைப்புக்கும் நம்ம எடுத்தோம். ஸோ 1 hourக்கு வந்து x/2. ஓகே. ஸோ அப்புறமே 2 பைப்பும் சேர்ந்து ஸோ 15/8 hours எடுத்து ஒரு டேங்க் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா 1 hourல எவ்வளோ வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க? ஓகே, எவ்வளோ வந்து ஃபில் பண்ணுவாங்க? ஸோ தட் இஸ் 8/5. யூ ஹேவ் டு டேக் த you have to take the reciprocal of it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, the amount of water filled by 2 pipes in 1 hour. ஸோ தட் இஸ் இது வந்து லார்ஜர் பைப்போடது, இது ஸ்மாலர் பைப்போடது. ஸோ 1 hourல இவங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ அளவு தண்ணி வந்து டேங்க்ல ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எதுவும் கிடையாது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் இஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். ஸோ அது வந்து நீங்கள் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அந்த ஃபார்முக்கு மாற்றிடுங்க. ஸோ யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். ஓகேவா? ஸோ 8, 46 and 30 இஸ் நம்பர்ஸ் விச் இஸ் டிவிசிபிள் பை 2. ஸோ நம்ம வந்து அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் மாற்றி நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ கேன் யூஸ் -b + or -√b² - 4ac எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே நான் வந்து மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஈஸியாக அது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ யூ வில் கெட் x is equal to 5 அப்படின்னும் x is equal to 3/5 3/4ன்னு 2 வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து x அப்படிங்கிறது இட் இஸ் த டைம் டேக்கன் பை த ஸ்மாலர் பைப் டு ஃபில் த டேங்க் செப்பரேட்லி. கரெக்டா? ஸோ இப்போவும் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணல x is equal to 5 இல்லை x is equal to 3/4. ஓகேவா? அது ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லார்ஜர் பைப்போட ஹெல்ப் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ லார்ஜர் பைப் வந்து x-2 அந்த ஹார்ஸில் வந்து அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் x is equal to 5 அப்படின்னா லார்ஜர் பைப் வந்து இப்போ x is equal to 5 hours, ஸ்மாலர் பைப் வந்து 5 hours வந்து டேங்க் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜர் பைப் வந்து 3 hours வந்து டேங்க் ஃபில் பண்ணிடும். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை, டைம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒரு குட் நம்பர். இப்போ வந்து x is equal to 3 சாரி x is equal to 3/5 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 - 2 is equal to we will get a negative number. So time will not be a negative number. கரெக்டா? டைம் வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ யூ கான்ட் டேக் திஸ் கண்டிஷன். ஸோ x is equal to 3/4 அப்படின்னு எடுக்க முடியாது. ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம வந்து இது எடுத்து எழுதியாச்சு. ஸோ த டைம் டேக்கன் பை த லார்ஜர் பைப் இஸ் 3 hours. ஸோ த டைம் டேக்கன் பை த ஸ்மாலர் பைப் வில் பி 5 hours. ஓகே, இஸ் தட் கிளியர்? எங்க சுதீஷா, உங்களுக்கு கிளியரா? இஸ் தட் ஓகே? Yes, cricket, the cricket. Yes, what is your doubt? Yes ma'am, but தண்ணியே இல்லை. Yes, clear ma'am. அது ரெசிப்ரோக்கல் எடுக்கலப்பா. அது ஆக்சுவலி என்னன்னா ஸோ ஏன் ஸோ எக்ஸ் ஹார்ஸில் அது 1 tank ஃபில் பண்ணுது. கரெக்டாக? 1 tank. ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் 1 hourல எவ்வளோ?
ஓகேவா? ஸோ வாட் வில் ஹேப்பன், யூ ஹேவ் டு கிராஸ் மல்டிப்ளை. ஓகே, ஸோ 1 by, ஸோ லெட் இட் பி, இது வந்து yன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹேவ் டு ஃபைண்ட் y ஹியர். ஸோ 1 is equal to x into y. எனக்கு y தான் கண்டுபிடிக்கணும். ஸோ y வந்து என்ன வரும், y is equal to 1 by x. ஓகே, கிளியர் கிளியர் சித்திஷா? ஓகேவா? ஸோ இப்படி தான், அது ரெசிப்ரோக்கல் எடுக்கலப்பா, இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, கிளியர்னா கிளியர்னு சொல்லிங்க. ஓகே, ஓகேவா பசங்களா? ஸோ கேன் வி டூ அ கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டின் அண்ட் வி வில் வைண்ட் அப் த செஷன். லாஸ்ட் கொஸ்டின் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி. ஐ திங்க் இது ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. எஸ் கனி, எஸ் நவநீதன். ஓகே, ஸோ கேஸ் பேஸ்ட் ஸ்டடி பார்க்கலாமா? ஓகே. An auditorium was booked for school annual day celebration. Annual day celebration, and the seats are arranged in a particular manner. The number of rows is equal to the number of seats in each row. Okay va? So inga parunga, ipo number of rows வந்து first பாருங்க, number of rows வந்து is equal to number of seats அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இதுதான் வந்து கண்டிஷன். இந்த ஒரு அஜெண்டால தான் அந்த ஆடிட்டோரியமே அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, எது பண்ணுங்க, என்னடா சொல்றீங்க நவநீதன்? எனக்கு புரியலடா. எவ்வளோ இன்னசென்ட்டா சொல்றீங்க. இட்ஸ் ஓகே கனி, இட்ஸ் ஓகே. லைக் ஐ லைக் பீப்புள் ஹூ டாக்ஸ். நான் வந்து ஐ எம் அ பர்சன் ஹூ லிசன். நான் ரொம்ப ஐ வில் லிசன். எனக்கு பேச வந்து எனக்கு அவ்வளோவா வராது. எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு தான் வந்து ஐ வில் பி த யாப்பர். பட் யா, இட்ஸ் ஓகே டு பி அ வாயடி, ரைட்? ஐ லைக் பீப்புள் ஹூ ஸ்பீக்ஸ் அ லாட். எனக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ what we were telling, number of rows is equal to number of seats அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ சப்போஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் இருந்துச்சுன்னா அங்கே எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. when the number of rows was doubled and the number of seats in each row was reduced by 10. So number of, when the number of rows was doubled அப்படின்னா 2x இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 2x வந்து அவங்க, இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். ஓகேவா? ஸோ 2x. ஸோ இப்போ வந்து ரோஸ் டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ சீட்ஸ் என்ன ஆயிரும்? ஸோ ரோஸ் வந்து 2x மாற்றிட்டாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன் டு த சீட்ஸ்? பசங்களா? ஸோ இட் வில் ரெடியூஸ். இங்கே பாருங்க, in each row was reduced by 10. Okay, so it was 2x. So x minus 10 மாறிடும். கரெக்டா? Okay. So the total number of seats is increased by 300. So total number of seats. So total, இப்போ இந்த ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, இந்த கேஸ் அவங்க வந்து டபுள் ரோஸை டபுள் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ளஸ் 300 ஒரிஜினல். அந்த ஒரிஜினலாக அங்கே வந்து ஆல்ரெடி அங்கே வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து இப்போ கொஞ்சம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். ஸோ வென் திஸ் கேஸ் ஹேப்பன்ட், அந்த கேஸ் கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 300 சேர்ஸ், 300 சீட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா மேம்? ஐ காட் 40 in this chapter. ஓ சூப்பர்ப்பா சுதீஷா, வெரி குட். ஹவேதா, ஹலோ. எஸ், கேஸ் பேஸ் கொஷின்ஸில் தான் நான் வீக். அந்த கேஸ் பேஸ் ஸ்டடி பண்ண சொன்னேன் மேம். ஓ ஓகே சரிப்பா நவநீதன். ஓகே, இந்த கொஷின் உங்கள் ஸ்கூலில் கேட்டாங்களா? ஓகே, ஓகே டிபெண்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இட் டிபெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய கேஸ் பேஸ் ஸ்டடியிலலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இட்ஸ் அக்கார்டிங்லி உங்களோட சாம்பிள் பேப்பர் எப்படி வருதோ அதே மாதிரி தான். அப்போ அதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலையா, அப்போ கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இது செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் ரோஸில் வந்து 2x இருக்குதா, சீட்ஸ் வந்து x. ஸோ இப்போ வந்து ரோஸ் அண்ட் காலம், ஐ மீன் ரோஸ் அண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆடிட்டோரியத்தில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் பசங்களா? எவ்வளோ சீட்ஸ் இருக்கும்? ஸ்வீட்டுன்னே வருது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 3 rows இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 rows இருக்குது. ஸோ அதனால என்ன சுற்றுது? ஓகே, 3 rowஸில் 3 seats. அதான் அந்த அக்கார்டிங் டு த கொஸ்டின்ஸ் பிரகாரம் இது வந்து சீட்ஸ். ஓகேவா? ஸோ 3 rows இருக்குது. ஸோ 3 rowsனா ஒரு ரோவில் வந்து 3 seats இருக்கும். ஸோ டோட்டல் சீட்ஸ் வந்து இதில் வந்து 3 into 3 கரெக்டாக 9 seats இருக்குது. கரெக்டாக 9 seats. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கோனா கேல்குலேட் த நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அப்படி தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் எக்ஸ் இஸ் டேக்கன் அஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஒரிஜினல் அரேஞ்ச்மெண்ட், which quadratic equation describes the situation? சாம்பிள் பேப்பர் வந்து இப்போ வராது, உங்களோட எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு 2-3 months பேக் வரும். நீங்க சேனலே வச்சிருக்கீங்களா? ஓகே 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 சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்னப்பா? ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து எக்ஸு எக்ஸு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கேஸ், ஒரிஜினல் கேஸில் வந்து எக்ஸ் ரோஸ் இருந்துச்சு. எக்ஸ் ரோஸ் இன்டூ எக்ஸ் காலம்ஸ். கரெக்டாக? எக்ஸ் காலம்ஸ். எக்ஸ் காலம்ஸா? எக்ஸ் சீட்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஓகே ரைட். ஸோ இதுதான் ஒரிஜினல் கேஸ். ஸோ அப்புறமேல் என்னாச்சு? அப்புறமேல் வந்து சீட்டை டபுள் பண்ணிட்டாங்க. சீட்டை டபுள் பண்ணதுக்கப்புறம் ரோஸை டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ரோஸ். செகண்ட் இதில் வந்து ரோஸை டபுள் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிற அந்த என்ன சொல்லலாம், இருக்கிற சீட்ஸில் இருந்து 10 சீட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ என்னாச்சு பசங்களா? ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர், இது ஓஜி. ஓகேவா? ஒரிஜினல் ஓஜி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் சீட்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணிட்டாங்க? 300 ஆட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ? 300 ஓஜி சம்பவம். அதே தான். தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 300 வந்து. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பசங்களா. 2 into x square is 2x square minus 20 is equal to x square plus 300. ஓகே, ஸோ இந்த x square இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 20x வரும். 20x கரெக்டா? ஸோ 2x square, இது வந்து x square minus 20x minus 300 will be equal to 0 is the quadratic equation. அப்படி ஒன்று இருக்குதா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x மைனஸ் 300. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், எஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரிஜினல் கேங் இன் கிரிக்கெட், அஸ்வின், கோலி, ரோஹித். எஸ் எஸ். ஹவ் யூ சீன் திஸ்? ரோஹித் அவங்களோட ஒரு மீம். ஓகே, somebody was bowling, பேக்ல இருந்து பிடிக்க வருவாங்க. ஸோ ரோஹித் பி லைக் ஓகே, that was a fun meme. Okay, anyways, so did you get the answer? எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகேவா? ஆப்ஷன் பி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகேனா சாட்ல ஒரு ஓகே போடுங்க பார்ப்போம். ஓ போடு, ஓ போடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓ ஓகே 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 ஓகேப்பா கீதிகா. மற்றவங்க? எஸ் சுதீஷா. ஓ ஓ ஓ ஓ ஓ போடுறீங்களா? ஓகே, என்னாச்சு? எஸ், ஐ யூஸ் டு வாட்ச் கிரிக்கெட் ரைட் நவ். இப்போ ரீசன்ட்லி பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே, சுதீஷ் வாஸ் லைக் ஓ போடே. நிறைய ஓ போடுறாங்க. சூப்பர். ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் கீப் சம்திங் லைக் திஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ வில் பி லைக் ஓ போடு பசங்களா. ஸோ யூ ஜஸ்ட் புட் ஓ இன் தி சாட். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி தானே. ஸோ நம்ம வந்து ஓ போடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓஜி கனி. ஓகேவா? ஓ போடு அப்படிங்கும்போது நீங்கள் ஓ மட்டும் அப்படி போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா. செகண்ட் கொஸ்டின்.
Find the number of rows. Find the number of rows are there in the original arrangement. எவ்வளோ ரோஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரோஸ் பேஸ் பண்ணி தான். எக்ஸ் சீட் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து ரோஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x மைனஸ் 30 300 300 minus 300 is equal to 0. இது சால்வ் பண்ணுங்க பசங்களா. so you will get the value of x. so x கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணி. so I will just do the minus b plus or minus. so x is equal to 20 plus or minus root of b square is 20 oda square is 400. 400 plus 4 into 4ac 300 divided by 2. okay, so இங்க வந்து x is equal to 20 plus or minus root of 1600 you will get divided by 2. so x is equal to 20 plus or minus 40 divided by 2 you will get. so x is equal to 20 plus 40 divided by 2. so 60 divided by 2 which is equal to 30. 20 minus 40 divided by 2 அப்படிங்கிறது you will get a negative value. so rows வந்து நம்ம எப்படி negative 3 rows இருக்குதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? so that is 30 will be the answer. so x is equal to 30 rows. 30 இருக்குதா? yes, option C is the correct answer. any doubts? chatல ஒரு ஓ போடுங்க if you get the answer. ஓ போடுங்க பசங்களா. yes good. சுதீஷா என்னாச்சுப்பா? yes okay ஓ போடு ஓ போடு. yes very good good. சரி இப்போ third question பாப்போமா. how many seats are there in the auditorium in the original arrangement? how many seats கேட்டிருக்காங்க. how many seats? so total seats. so total seats அப்படிங்கிறது which was x square, right? so total seat is x square. x நமக்கு already 30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. so 30 square is equal to 900 seats. option D. திருப்பி ஓ போடுங்க chatல. ஓ போடு. okay ஓ போடு. நீங்க 900. yes சுதீஷா. yes நவநீதன். yes okay 900. okay good very good. last question of this session. last question பசங்களா. last question. அப்ப நான் உங்களை ஃப்ரீயா விட்டுறேன். நீங்க ஃப்ரீயா விடலையோ நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி. okay கீதிகா. yes okay கனி D. okay super good. so how many seats how many seats are there in the auditorium after rearrangement? so rearrangement க்கு அப்புறம் எவ்வளவு seats? so OG number of seats, OG seats plus 300 கரெக்டா? ஒரிஜினலா வந்து இவ்ளோ seats plus 300 ஆட் பண்ணிட்டாங்க. so original OG நம்ம வந்து 900 கண்டுபிடிச்சோம். so 900 plus 300 0 0 1 2 1200. option B 1200. yes okay again ஒரு பெரிய ஓ போட்டு நம்ம வந்து we will finish this session பசங்களா. ஓ போடுங்க பசங்களா. ஓ if this session was good and you understand something அப்படினா chatல ஒரு ஓ போடுங்க. ஓ yes okay கனி கீதிகா then சுதீஷா okay yes நவநீதன் okay செம்மையா பேசுறீங்க. okay very good. I like this people. please come to the next live as well. I feel more alive. okay yes behave. good okay முடிஞ்சிச்சு finish. okay so மத்தது எல்லாமே நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாமே finish பண்ணியாச்சு. ஓகேவா? okay மாஸ்க் காட்டிட்டீங்க போங்கடா. இன்னைக்கு நான் வந்து சூப்பரா போய் படுப்பேன். I mean படுத்து தூங்குவேன். okay so படுத்து தூங்குவேன் means I'm just happy and I'm filled. okay so next classலயும் வாங்க. this கனி, சாரா, நவநீதன், ஸ்ரீநிதி, சுதீஷா, அப்புறம் பெஞ்ச். so next சாரா I think. okay
அவங்க மட்டும் வரணும்னு சொல்ல, எல்லாருமே வரணும் அப்படிங்கிற. ஓகேவா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. ஓகே. மெஸ்ஸி எஸ் மெஸ்ஸி வந்து அடுத்த ஜென்மத்துல வராங்க அப்படின்னு சொன்னா, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் லைவ்ல அவங்க வருவாங்க. ஓகே கிளியர்? ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல். ஸோ வில் கெட் ஃப்ரீ நோட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா இருங்க. ஸோ என்ஜாய் யுவர் வீக்கெண்ட். டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஜஸ்ட் டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஓகேவா? டேக் டைம், நல்லா சில் பண்ணி உங்களோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சில் பண்ணலாம். வாட்ச் சம் மூவிஸ், கோ ஃபார் அ வாக், டச் சம் கிராஸ். ஓகே, நீங்கள் நாளைக்கு உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுங்கள். ஓகே, சுத்தீஷ் ஒரு பெரிய ஓ போட்டுட்டு மேம் பாய் மேம் அப்படிங்கிறாங்க. ஓகே, எஸ் சப்ஸ்கிரைப்டா. ஓகே, சூப்பர் ஸ்ரீநிதி. எஸ் சாரா. எஸ், குட் குட், வெரி குட். ஐ எம் ஜஸ்ட் ஸோ கிளாட். ஓகே ஓகே, like I got the right type of audience with me. ஸோ நம்ம இந்த 10th வந்து மாஸ் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். எஸ் மெஸ்ஸி, நம்ம உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல மெஸ்ஸியும் வரணும்னு சொன்னாங்க. ஸோ வி ஜஸ்ட் டாக்ட் அபவுட் யூ. ஸோ கம் டு த நெக்ஸ்ட் லைவ் ஆல்சோ. ஓகே, எஸ் பசங்களா, போயிட்டு வாங்க. டாடா. திஸ் இஸ் யோர் ஸ்ரீஷ்மா மேம் லீவிங், அண்ட் ஐ வில் see you on the next session. Bye bye and take care.